விசிக வாங்க போற 4 சீட்டுல நாகப்பட்டினம் ஒத்த சீட்டை தக்க வைக்கிறதுக்காக பாவம் மூச்சு முட்டை கொடுக்கிறாரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் அளந்து விடுறார். ஆனா உண்மையத்தான் பேச மாட்டேன்றார். வழக்கறிஞர் பாலு அவர்கள் கேட்ட ஒத்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல திராணி இல்லாம, திக்கு இல்லாம, செவடங்காதல சங்கூதன கதையா சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறார். திமுகவுடைய வழக்கம் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் தூத்திக்கிச்சு போல. சிறுத்தை சகோதரர்கள் எல்லாம் சில்லறைய சிதற வர்றாங்க. ஆனா ஆளூர் ஷானவாஸ் பேசுற பேச்சு அத்தனையும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற பேச்சு. சிறுத்தைகளுடைய கொள்கைகளையோ சிறுத்தைகளையோ ஒரு இடத்துல கூட ஆளூர் ஷானவாஸ் தூக்கி பிடிச்சு பேசல என்கின்ற உண்மையை எப்பத்தான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மக்கள் மன்றம்னு தந்தி டிவில ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்கும். அது விவாதம் கிடையாது, ஒருத்தவங்க சொன்னா பதில அடுத்து திரும்பி சொல்லணும்ன்றது. ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னா மீண்டும் அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும். பாலு அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் ஆளூர் ஷானவாஸ் பேசுறாரு. திரும்பி ஆளூர் ஷானவாஸுக்கு வழக்கறிஞர் பாலு அவர்கள் பதில் சொல்ற விதமா வந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் ஆளூர் ஷானவாசனுடைய நிலைமை. சொன்ன அத்தனை போயும் கிழிச்சு தொங்க விட்டு இருப்பாரு வழக்கறிஞர் பாலு அவர்கள். சரி விடுங்க, அவர்கள் எப்படியாவது ஒரு நாளைக்கு இன்புற்று இருக்கட்டும், தப்பு கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய பேச்சு அப்படியே ஆஹா ஓஹோ, எப்படி பாத்தீங்களா? வழக்கறிஞர் பாலு அவர்களை திக்குமுக்காட வச்சுட்டாரு. என்ன திக்குமுக்காட வச்சுங்க? வழக்கறிஞர் பாலு அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? திமுக இத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு, 505 வாக்குறுதி கொடுத்துச்சு, அதுல வெறும் 66 வாக்குறுதி தான் நிறைவேற்றுச்சு. அதுக்கு வழக்கறிஞர் பாலு அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆளூர் ஷானவாஸால பதில் சொல்ல முடியல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குதுன்னாரு, அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளூர் ஷானவாஸ் பேசினாரு, அதுக்கு பின்னாடி பதில் சொல்லுவோம். அதற்கு அடுத்து சமூக நீதி பிரச்சனையை பத்தி பேசினாரு. மத்த மாநில முதல்வர்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, ஏன் திமுகவுக்கு அந்த துப்பு இல்ல, திராணி இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு பதிலா சொல்றது ஆளூர் ஷானவாஸ். அதற்கு அடுத்து ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள். திமுக நல்லதா சொல்றதுக்கு என்ன இருக்கு? பல குற்றச்சாட்டுகள் தானே இருக்கு. அதையெல்லாம் பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் அடுக்கினாங்க. அதற்கு ஆளூர் ஷானவாஸ் சொன்ன பதில் இருக்கு பாருங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டா அந்த நம்ம கேள்வி கேட்கிறவங்களையே என்னடா இது, ஏன்டா இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னு பித்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க பாரு, அந்த திறமை இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஆளூர் ஷானவாஸை அடிச்சுக்கவே முடியாது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்ன பதில் அப்படியே முதல் பதில் நான் எழுதி வேற வச்சிருக்கிறேன், ஏன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டிருக்கு. அவர் சொன்னது என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பதிலு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுறப்ப அந்த நாடக நடிகர் நாமக்கல் அருள் மேல ஒரு தாக்குதல் நடத்துதான் ஒரு கதை சொன்னாரு. சரி, எதிரியை பத்தி பேசுறப்ப துரோகிய பின்னாடி தூரமா வச்சு அப்புறமா பேசுவோம். ரெண்டாவது சமூக நீதி பிரச்சனை. நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன கேட்டாங்க? இது சமூக நீதி அரசா, இது சமூக நீதி மண்ணுன்னு தமிழ்நாட்டை சொல்றதுக்கு வெக்கி தலை குனிய வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில. பக்கத்து மாநில முதல்வர்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, இந்த திமுக ஆட்சிக்கு என்ன வந்துச்சு, ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. ஒரு அடித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விசிக என்ன செஞ்சிருக்கணும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்கின்ற அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுத்திருக்கணும். ஆனால் சமூக நீதியை பத்தியே பேசாம கம்பு சுத்த நீங்க பாருங்க ஆளூர் ஷானவாஸ் அவர்களே. சமூக நீதி கேள்விக்கும் இவருக்கு அப்படியே பரட்டிட்டார், மேல்பாதி விஷயத்துக்கு போயிட்டார். சரி, மேல்பாதி விஷயத்துக்கே வருகிறோம். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்துல வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொன்னாரு? இங்க சமூக பதட்டம் ஏற்படக்கூடாது, உங்களுக்கான உரிமையை நாங்க நீதிமன்றத்தை பெற்று தரும் அப்படின்றதான் வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய வாதம். வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒருபோதும் பட்டியல் சமுதாயத்து மக்கள் கோயிலுக்குள்ளார வரக்கூடாது என்கின்ற அந்த கூட்டத்துக்கிடையே பேசல. ஏன் இந்த பொய்யையும் புழுவையுமே முழுசா நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விசிக ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ எப்படி பரப்பணும்? அவர் என்ன சொன்னாரு? அந்த மக்கள் வன்னிய சமுதாயத்து மக்கள், இது நாங்க பரம்பரையா பாரம்பரியமா நாங்க எங்க சொந்த இடத்துல கட்டி பராமரிச்சுட்டு இருக்கிற கோயில், யாரும் அதுல வழங்குறத நாங்க யாரும் தர சொல்ல, அதனால உரிமை கொண்டாடுறதான் நாங்க தடையா சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது சமூக பிரச்சனை என்றதுனால சுமூகமா தீர்வு காணும் என்பதற்காக வழக்கறிஞர் பாலு அவர்கள் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு போய் மக்களை சந்திச்சார். ஆளூர் ஷானவாஸ் ஒரு பிரச்சனை கேட்கிறோம். நாகூர் தர்கால இருக்கு, நாகூர் தர்கால ஒரு சில வரைமுறைகள் இருக்கும், அதுல போயிட்டு நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு அடமுடிச்சா ஆளூர் ஷானவாஸ் சேர்த்துப்பாரா? ஒண்ணு. பழனி கோயில்ல ஒரு சில இடங்கள் எல்லாம் முதல் மரியாதை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுறதா ஜான் பாண்டியன் போன்றவங்க சொல்றாங்க. முடியாது, நான் தான் போய் நிப்ப, எனக்கு தான் முதல் மரியாதை தரணும் அப்படின்னு சொன்னா தேவேந்திர குல சமுதாயம் ஏத்துக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் பழைய சமுதாயத்து மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தோட மிக முக்கியமான பல கோயில்கள் இருக்கு, அவருடைய மண்டபப்படியெல்லாம் இருக்கு. அப்புறம் இல்ல நீங்க எப்படி செய்யலாம், நான் தான் செய்வேன் அப்படின்னு அடமுடிச்சா அதை விசிக அனுமதிக்குமா என்கின்ற கேள்வி இருக்கு.
நாங்க சமூக நீதியை பத்தி கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசணும், இடஒதுக்கீடு பத்தி பேசணும், இதுக்கும் மேல் பாதிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆளுநர் ஷானவாஸ் சம்பந்தப்படுத்துறதுனால இதற்குள்ளார வரும். ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறோம். திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தை பேசக்கூடியவர்கள் காந்தாரி அம்மன் கோயில் விவகாரத்தை பத்தி ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏன்னா அதுல குற்றவாளிகள் வைகோவுடைய குடும்பத்தார், கொலை குற்றவாளிகள். ஒன்னு ரெண்டு இல்ல, அந்த காந்தாரி அம்மன் கோயில் கதையை சொல்றோம். இன்னைக்கே ஆளுநர் ஷானவாஸ் வைகோவுக்கு எதிராக வெகுண்டு எழுந்திருக்கட்டும். காந்தாரி அம்மன் கோயில் வைகோவுடைய ஊருக்கு காந்தாரி அம்மன் கோயில பழைய சமுதாயத்து மக்கள் நிறுவுறாங்க. அந்த காந்தாரி அம்மன் கோயிலை நீங்க எப்படா கட்டலான்னு அங்க இருக்கக்கூடிய வைகோவுடைய சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கு பழைய சமுதாயத்திற்கு எதிராக எழும்புறாங்க. பழைய சமுதாயத்து மக்களை அடக்கி ஒடுக்குறாங்க. பழைய சமுதாயத்து மக்கள் ஏங்க எங்களுக்கு கோயில் கட்ட கூட உரிமை இல்லையா அப்படின்னு கோயில் கட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த கோயில் கட்டுகின்ற பணியில முதன்மையாக நின்றிருந்த இளைஞர்கள் பலரை அவர்கள் இன்னைக்கும் இன்னும் சொல்ல போனா நுட்பமா சொல்லலாம். ஒரு சத்யராஜனுடைய படம் முறைமாமனா தாய்மாமனா, அந்த படத்தை பார்த்துட்டு வர்றப்ப இளைஞர்களை வழிமறிச்சு அவருடைய ஆணுறுப்பை அறுத்து இன்னொருத்தனுடைய வாயில திணிச்சு கொடூர கொலை பண்ணாங்க. யாரு குற்றவாளிகள்? யார் தெரியுமா? வைகோவுடைய உறவினர்கள். அவருடைய தம்பியும் தாய்மாமனுமே கூட அந்த குற்றவாளிகள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. கேளுங்க, விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள், விசிகாவுடைய எம்எல்ஏ, இப்படியான கொடும்பாவிகளா இருக்கீங்க, சாதி என்னத்தரா பண்ணிச்சு உங்களுக்கு, ஏன்டா அப்படி ஆணுறுப்பு அறுத்து கொலை பண்ற அளவுக்கு வெறி பிடிச்சு போய் நிக்கிறீங்க அப்படின்னு வைகோ அவருடைய குடும்பத்தாரை சார்த்து வைகோவை பார்த்து கேள்வி எப்போ எழுப்ப போகிறார்? எப்போ கேள்வி எழுப்ப போகிறார்? அதற்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு சொல்றாரு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள், இந்த ஆணவ படுகொலை, இந்த சமூக நீதியிலே ஆணவ படுகொலைக்கு வந்துட்டார். சரி, ஆணவ படுகொலையை பத்தியும் பேசுவோம். ஆணவ படுகொலைய அரசு எப்படி தடுத்து நிறுத்தும்? ஏன் அரசு அப்புறம் பூ கட்டிட்டு நிக்குமா? அரசு தானே தடுத்து நிறுத்தணும். ஆணவ படுகொலையை செய்யக்கூடியவர்கள் யார்? யார் செய்யறா? யார் செய்யறா சொல்லுங்க. அப்புறம் சமூக நீதியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே, இடஒதுக்கீடு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே, சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அது திமுக கட்டப்பாறை ஏற்படுத்தி கொடுத்துரும். நாங்க சமூக நீதியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நாங்க இந்த மேல் பாதியை பத்தி பேசுவோம். நீங்க என்ன காந்தாரி அம்மன் கோயில் பத்தி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. இல்லைன்னா நாங்க ஆணவ படுகொலை பத்தி பேசுவோம். பேசுங்க, ஆணவ படுகொலை பத்தி பேசுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் இழுத்து போயிட்டான். பட்டியல் சமுதாயத்தினுடைய பொண்ணுடைய தகப்பனும் சகோதரனும் சேர்ந்து அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து இளைஞரை வெட்டி கொண்டாங்க. இதுவும் ஆணவ படுகொலையில வருமா? அதையே விசிக கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? ஆலோசனவாசியா பொங்கி எழும்பல. இதுல ஆணவ படுகொலையில வராதா? இது ஆணவ படுகொலையில வராதா? இவர் என்ன ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்றாரு அப்படின்னா, ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டியது அரசு இல்லையா? அப்புறம் என்ன, அரசு பூ கட்டிட்டு இருக்குமா ஆணவ படுகொலை தடுக்காம? பாமக தான் ஆணவ படுகொலையை ஊக்குவிக்குது. நாங்க பாமக தான் கேள்வி கேட்போம். தமிழ்நாடு அரசு நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், திமுக கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க சீட்டு வாங்கணும், அவங்கள்ட்ட நாங்க நோட்டு வாங்கணும், அதனால நாங்க கேள்வி கேட்டோம். என்னங்க நியாயம் இது? என்ன நியாயம் இது? பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் ஆணவ படுகொலையை ஊக்கப்படுத்திய கிடையாது, ஆதரிச்சதும் கிடையாது. எப்படி குடிதாங்க போய் பட்டியல் சமுதாயத்தினுடைய பிணத்தை தூக்கிட்டு போய் மனுஷன் எல்லாரும் சமண்டான்னு நிரூபிச்சதோ, இரட்டை கொலையை எப்படி கார்வெட்டி குரு அவர்கள் அழித்தொழிச்சு மனுஷன் எல்லாரும் சமண்டான்னு நிரூபிச்சாரோ, அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலையை நிறுவி அண்ணலே அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி போதிச்சதோ, அப்படித்தான் ஆணவ படுகொலையும் இருக்குது. ஆணவ படுகொலை தவறு. என் பொண்ணை நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பையன் நல்லா வச்சு காப்பாத்தோலான்னு தான் முதன்மையா பாக்குறாங்க. ஜாதிகாரனாக இருக்கட்டும், அங்க ஜாதி முதன்மையாக இல்ல, அவன் தவறான பையனா இருக்கிறான், அவனோட நடத்தை சரியில்லை அப்படின்னு தான் இருக்கு. அது ஜாதி கிடையாது. எல்லா ஜாதியும் அப்படி இருக்கிறான். ஒரு ஜாதி மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. எல்லா சாதியிலும் கொலகாரம் இருக்கிறான், எல்லா சாதியிலும் கொலகாரம் இருக்கிறான். சமூக நீதிக்கும் இந்த ஆணவ படுகொலைக்கும் ஏன் முடிச்சு போடுறீங்க? ஏன் இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேசினா வன்னியருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடும்டா? இன்னொன்னு பேசுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் ஊரா போய் கூட்டம் போட்டார். அனைத்து கட்சிகளையும் கூட்டி, அனைத்து சமுதாயத்தினையும் கூட்டி கூட்டம் போட்டாரு. அவரு ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு வரானுங்க, கூலிங் கிளாஸை போட்டு வராங்கன்னு பேசினாருன்னு சொல்றாரு. ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சாகணும். அனைத்து சமுதாய கூட்டம் அது. பட்டியல் சமுதாயத்தை நீக்கி விட்டு இல்ல, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளும் அதுல இருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் அந்த பட்டியலை முழுசா பார்த்துட்டு ஆளுநர் ஷானவாஸ் பேசணும். இன்னொன்னு, கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாங்க, ஜீன்ஸ் பேண்ட போட்டு ஏமாத்துறாங்கன்னு ஐயா பேசுறதா சொன்னாரு. என்கிட்டதான் சரக்கு இருக்கு, என்கிட்டதான் முறுக்கு இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு சரக்கும் இல்ல, ஒரு முடுக்கும் இல்லன்னு உன் வீட்டு பொண்ணே சொல்லிட்டு தான் இங்க வருதுன்னு திருமாவளவன் அவர்கள் பேசினாரு. அது என்ன பைபிள் வார்த்தைகளா இல்ல திருக்குறளா குரானா? என்ன வார்த்தைகள் அதெல்லாம்? ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் ஏன் அதை பத்தி பேசுறது இல்ல? ஏன் அதை பத்தி பேசல? நீங்க மேல்பாதி விஷயத்துல வன்னியர்கள் மீது பழி சொல்லக்கூடியவர்கள். நீங்க மதுரையில
பட்டியல் சமுதாயத்து மக்கள் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட தீண்டாமை சோரை எழுப்பிச்சிருக்காங்க, ஏன் அதை பத்தி கேள்வி எழுப்புறதில்ல? பட்டியல் சமுதாயத்து மக்கள் குதிரைவனார்கள்ட்ட தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க, அதை பத்தி ஏன் கேள்வி எழுப்புறதில்ல? ஏன்னா அரசியல், வாக்கு அரசியல், ஏமாற்று அரசியல், சாதி ஒழிப்பே விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் இல்ல அப்படின்றத நிரூபிக்கின்ற அரசியல். சரி, இரண்டாவது முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன சொல்லி இருக்கிறாரு ஆளு சீனிவாசன்? நாடக காதல். திரும்பி நாடக காதலுக்கு, நாடக காதல் ஆரம்பிக்கலாம் காரணம் சொன்னார். இன்னொன்னு, சரி, நாடக காதல் சேகர் பாபு அவர்களுடைய பொண்ணு ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சேகர் பாபுவை ஏன் நீங்க கண்டிக்கல? அந்த பொண்ணு என்ன வந்து வெளில சொன்னாங்க, என் புருஷனை கொல்ல பாக்குறாங்க, இங்க இருந்து ஒரு கமிஷனர் ரேங்க்ல இருக்கிறவரை கொண்டு போய் அரசு கமிஷனர் ரேங்க்ல இருக்கிறவரை வக்காலத்தான் மிரட்டுறதுக்கு அனுப்புனாங்கன்னு அந்த பொண்ணு வாலண்டியா வந்து வாக்குமூலம் கொடுத்துச்சு. ஏன் நீங்க சேகர் பாபு இது வரைக்கும் கண்டிக்கல? விசிகா ஏங்க நீங்க காதலுக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்க நாடக காதல் கும்பலா அப்படின்னு சேகர் பாபு ஏன் திருமாவளவர்களோ விசிகானவர்களோ கேள்வி எழுப்பல? அந்த கேள்வி வருதா இல்லையா? 2G ஊழல் தெரியுங்களா? 1,76,000 கோடி ஊழல். இப்ப 888 கோடி வாங்கிட்டு ஊழல். செந்தில் பாலாஜி ஊழல். ஏங்க என்னங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களாங்க? என்னங்க இதெல்லாம் கேளுங்க. அப்ப அதெல்லாம் கேட்காம நாங்க சீட்டு மட்டும் தான் 4 சீட்டுக்கு கொடுக்குறாங்களா அது மட்டும் வாங்கிட்டு நிப்போம் அப்படின்னு நிக்கிறது. எதிர்நிலைய பாமக எடுக்கிறதே இல்ல. பிஜேபி எதிர்த்து பாமக பேசுறதே இல்லையா? எப்படி எக்ஸ் கால போட்டுக்கிட்டு தலைவர் அப்படியே அமித்ஷாவை பாக்குறதுக்கு விசிகா தலைவர் திருமாவளவர்கள் ஓடோடி பார்த்து வணக்கம் வச்சாரு. அந்த பிஜேபி தானே சொல்றீங்க? அமித்ஷா பிஜேபி தானே சொல்றீங்க? ஓகே. நீட் தேர்வு ரத்து அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுச்சு. அது சாத்தியமே இல்லையா? ஏன்னா பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவங்க பேசுனாங்க, வாங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து மத்திய அரசு கருத்து கொடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் நடத்தி காட்டுவோம். ஏன் நடத்தி காட்டல? ஏன் விசிகா தலைவர் திருமாவளவன் கேட்கல? இன்னொன்னு என்எல்சி விவகாரம். பிஜேபி எதிர்த்து தான் பாமக போராடிச்சு. என்எல்சி விவகாரத்துல பாமகவுடைய போராட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும். திருமாவளவன் அவர்கள் என்எல்சிக்கு ஆதரவா போய் நின்று வந்தீங்களே, என்ன காரணம்? பிஜேபிக்கு ஆதரவா? பிஜேபி கொடுக்குற முட்டா ஏங்க திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் இப்படி பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறீங்க? என்எல்சியில பாதிக்கப்படக்கூடிய பூர்வகுடி மக்களை பத்தி சிந்திக்காம பிஜேபிக்கு ஏங்க முட்டு கொடுக்குறீங்க? உங்க நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வரக்கூடிய மக்களுக்கு அநியாயம் இழைக்கின்ற போது பிஜேபிக்கு ஏங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு விசிகாவை பார்த்து தான் நாங்க கேள்வி கேட்கணும். விசிகாவை பார்த்தா உங்களுக்கு உங்க தொகுதி மக்களே கேள்வி கேட்கணும். அப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு, சமூக நீதி எல்லாத்தையும் பேசுற நீங்க இந்த கள்ளச்சாராய விவகாரம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விவகாரம் வந்தா வாய மூடி இருக்கிறீங்க, வேங்கவையில இருந்தா வாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. உங்களுடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை நீ எஸ்சி பிரசிடென்ட் தானே கேள்வி கேட்டா பேச மாட்டீங்க. ஒரு வீடியோவை பார்த்து சாதி ரீதியாக உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர் நடந்துகிட்டா பேச மாட்டீங்க. முதல்ல ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் தன்னுடைய வேஷத்தை கலைக்கணும். விசிகா போர்வைக்குள்ளார திமுகவா இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் வெளிப்படையாக வந்து நான் திமுக காரங்கன்னு கூட சொல்லிட்டு போங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட ஆளுநர் ஷானவாஸ் நடந்துக்கணும். முதல்ல காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்துல வைகோவை கண்டீங்க. அதுக்கு அடுத்தபடியாக கள்ளச்சாராய விஷயத்திலையும் வேங்கவயல் விஷயத்திலையும் வாய் திறந்து பேசுங்க. என்றுதான் சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்ற பேச்ச நிறுத்துங்க. அடுத்து என்னை பார்த்து முறைச்சான் அதனாலதான் அடிச்சான் அப்படின்னு டயலாக் பேசுறது இருக்குல்ல, ஒரு மிரட்டல் என்ற தோல் இருக்குல்ல, ஒரு ஆணவம் இருக்குல்ல, ஒரு தீண்டாமைனா என்ன? தீண்டாமைனா நான் ஒரு பெரிய வலிவனா இருக்கிறேன், நீ ஒன்னு கொஞ்சம் இளைச்சவனா இருக்கிற, உன்னை போட்டு அடிக்கிறன்றப்ப நான் 100 பேரோட வரேன், நீ ஒருத்தன் தான் ஸ்கூட்டில வர, உன்னை போட்டு நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் தீண்டாமை. அந்த தீண்டாமைய நீங்க முதல்ல கடைபிடிக்காம இருங்க. பட்டியல் சமுதாயத்து மக்கள் அருந்திய சமுதாயத்து மக்களுக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய தீண்டாமை சூற நொறுக்குங்க. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏழை பாதியா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து பையன் பட்டியல் சமுதாயத்து பொண்ணை இழுத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு பட்டியல் சமுதாயத்து பையன் வெட்டனா பாருங்க, ஏண்டா இப்படி நாடக காதல் பண்றான்னு கேள்வி எழுங்க. சேகர் பாபு ஏங்க நாடக காதலை ஆதரிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதுக்கு ஒரு மேடையில ஏறி பேசுறதுக்கு தகுதியை வளர்த்துக்குங்க. ஆளுநர் ஷானவாஸுக்கு வழக்கறிஞர் பாலு அவர்களை பத்தி பேசுறதுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது? மக்கள் பிரச்சனைக்காக, சாராய ஒழிப்புக்காக, சமூக நீதிக்காக, பட்டியல் சமுதாயத்து மக்களின் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள். ஆனா நீங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு திமுகவுக்கு ஜால்ரா போடுற வேலையை மட்டும் முதன்மையா வச்சுக்கிட்டு கள்ளக்குறிச்சி கொடுமைக்கும் வேங்க வயலுக்கும் வாய் திறக்காம உங்க கூட்டணி கட்சி அமைச்சரே நீ எஸ்சி பிரசிடென்ட் தானு பேசினாலும் இன்னொரு அமைச்சர்
வீடியோ கிட்டயே தீண்டாமையை கடைபிடிச்சாலும் வாய்மூடி மௌனமா இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பாமகவுடைய தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதலின்படி மண்ணுரிமை போராட்டத்திற்காகவும் சாராய ஒழிப்பிற்காகவும் சாலையோரம் இருக்கக்கூடிய அத்தனை சாராய கடைகளையும் மூடுவதற்காகவும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதாடி வென்ற பாலு அவர்களை பத்தி பேசுறாரு.